இந்த இயேசு ஒருவர் தான் அடிக்கப்பட்டார். யார் உங்களுடைய பாவத்தை சிலுவையில் சுமக்க முடியும்? யார் உங்கள் அக்கிரமத்தை ஏற்றுக் கொள்வார்கள்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உங்கள் பாவத்தை சுமப்பார்களா? நீ நம்பிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் உன் பாவத்தை சுமப்பார்களா? உன் பெற்றோர் உன் பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனைகளை ஏற்றுக்கொள்வார்களா? யாரும் உன் பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாவத்தினால் வரக்கூடிய தண்டனைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பாவம் ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேராக நடத்தினை தவிர பாவம் ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்தை இளைப்பாறுதலை தரவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு குடிக்கும் போது இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் ஒரு வேசித்தனம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கலாம், விபச்சாரம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கலாம், அதற்குரிய யாதொன்றை இச்சிக்கும் போது சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பது கிடையாது.